ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசை புயல் மெட்ராஸின் மொசாட் அப்படின்னு அழைக்கப்படுற ஏஆர் ரஹ்மான் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் கிட்டத்தட்ட 18 ஃபிலிம்ஃபேர் அவார்டை வாங்கி குமிச்சிருக்காரு. 2 தேசிய விருது வாங்கியிருக்காரு. ஒரு கோல்டன் குளோப் விருது வாங்கியிருக்காரு. ஆஸ்கார் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாட்டின் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற விருதான பத்மபூஷன் விருது கூட இவர் வாங்கியிருக்காருங்க. இந்த மனுஷனை பிடிக்கும்னு சொல்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இவரோட பிடிச்ச சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இவர் இசையமைச்சதுலேயே எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உயிரே படத்தில் வரக்கூடிய என் உயிரே சாங் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 29 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையில் இணைஞ்சு வாழ்ந்துட்டு வந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மனைவி ஷைரா பானு, இவர்களோட திருமண பந்தமும் சரி, லைஃப்பும் நல்லா தாங்க ஸ்மூத்தாக தாங்க போயிருந்துச்சு. 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் எங்கேயுமே யாருமே விட்டு கொடுத்து போனது கிடையாது. ஏஆர் ரஹ்மான் அவங்களோட அம்மாவும் அவங்களோட அக்காவும் தான் ஷைரா பானு அப்படிங்கிறவங்கள பார்க்குறாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களும் பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி அதுக்கப்புறம் திருமண பந்தம் வரைக்கும் போய் திருமணமும் ஆயிடுதுங்க. ஏஆர் ரஹ்மான் அவங்களோட ஒய்ஃப் ஷைரா பானு அவங்க குஜராத்தி பின்புலத்தை கொண்டவங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னாலே மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட ஒன்றிணைஞ்சு வாழ்றது கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டமாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்திருக்காங்க இந்த 29 வருஷமும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் எல்லாமே நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு 3 குழந்தைங்க, அதிஜா, ரஹீமா, அமீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. இவ்வளோ பெரிய குழந்தைகள் இருக்கும்போது இந்த 29 ஆண்டு கால வாழ்க்கைக்கு அப்புறம் 30வது ஆண்டில் அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமண பந்தத்தை வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காருங்க. 29 ஆண்டு காலத்தை கடந்திருக்கோம், 30வது ஆண்டு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பிரிவு ரொம்ப மிகுந்த மனவேதனை அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளில் திறமையாக அறியப்பட்ட ஒரு இசை அமைப்பாளர் அப்படின்னே சொல்லலாம் ஏஆர் ரஹ்மான் அவர்களை. இவரோட இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்லே ரொம்பவுமே ஒரு அவரோட ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் அவரோட மியூசிக்கில், அவரோட இசையில் மேலும் மேலும் அச்சீவ் பண்ணி அவர் இன்னும் உச்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பமாக இருக்குது. இவங்களோட டிவோர்ஸை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், டாடா, பபாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.